ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் எப்படி சினிமா மேலே ஒரு ஆர்வமாக இருந்தேன் அப்படிங்கிறத தான் இப்போ சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த செப்டம்பர் மந்த் 5ஆம் தேதி வந்து எங்கள் காலேஜில் வந்து இது டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் அன்னைக்கு நிறையா மெமிக்ரி காம்படிஷன்லாம் நடத்துவாங்க. மெமிக்ரி, டான்ஸு, சிங்கிங்கு, அப்புறம் கவிதை இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்கும். நான் ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜில் நான் போய் நான் ஸ்டேஜில் ஏறி பண்ண ஃபஸ்ட்டு மெமிக்ரி வாய்ஸ் வந்து நாய் குலைக்குது அது இல்லை, விவேக் சார் மாப்பிள்ளை படத்தில் வந்து விவேக் சார் பேசுவார், டே ஷர்வினா, அந்த டைலாக் வந்து நான் ஃபஸ்ட்டு விவேக் சாரோட வாய்ஸும், விக்ரம் சார் தெய்வ திருமகன் படத்தில் விக்ரம் சாரோட வாய்ஸ், இது ரெண்டும் பேசினேன் நான். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதில் ரொம்ப அந்த காலேஜில் அந்த ஃபஸ்ட்டு நான் பண்ண ஒரு இதில் எனக்கு ரொம்ப கிளாப்ஸ் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் எனக்கு அதை விட பெருமைன்னா, நான் மெமிக்ரி பண்ணுற ஒரு இதில் ஸ்டேஜில் போய் பண்ண ஒரு இது சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் விவேக் சாரோட வாய்ஸும் இது விக்ரம் சாரோட வாய்ஸும். அதில் ஃபஸ்ட்டு விவேக் சாரோட வாய்ஸில் வந்து டே ஷர்வினா, ஓடுற பஸ்ஸில் ₹1 விழுந்தாலே ஓடி போய் எடுக்கிறவன் அந்த சைல்டு சின்ன, ₹1000 கிடச்சுன்னா விடுவேனா, அது வந்து அப்போ அந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ வந்து அந்த டைலாக் பேசி ரொம்ப டே ஷர்வினா அந்த டைலாக்லாம் பேசி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வாய்ஸ். அதுக்கப்புறம் இது விக்ரம் வாய்ஸ் வந்து எடுத்தேன். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து எனக்கு கமல் சார் வாய்ஸ், அந்த பல்ராம் நாயுடு கமல் வாய்ஸ் தான் எனக்கு வரும். ஆனால் நான் ஸ்டேஜில் பேசினது வந்து இந்த 2 வாய்ஸ். ஏன்னா இது வந்து அந்த டைமில் யாரும் தெய்வ திருமகள் வாய்ஸ் வந்து யாரும் பண்ணலை. அப்போ அந்த டைமில் விக்ரம் வாய்ஸ் வந்து யாரும் பண்ணலை. விவேக் சாரோட வாய்ஸ் வந்து ஒரு காமெடிக்காக எல்லோரும் சிரிக்கணுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ண சொன்னார் எங்கள் சீனியர். அதனால் அது பண்ணேன். விக்ரம் சாரோட வாய்ஸ் வந்து கிருஷ்ணா, அவிலாஞ்சி, அங்கே ஒரு பெரிய மலை இருக்கும், அதான் நல்லா இல்லை, நல்லாக்கு பால் சோறுனா ரொம்ப பிடிக்கும். இந்த வாய்ஸ் ரெண்டும் அப்போ பண்ணேன்.